Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம நார்மா பெசாலிஸ் பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீஜன் தான் மொத்தம் 5 ரீஜன்ஸாக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த ரீஜன் தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரீஜன் அப்படின்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு ரீஜன். ஸோ இந்த ரீஜனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். கேளுங்க. ஓகே, வாங்க நம்ம ரீஜனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம நார்மா பெசாலிஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பண்ணுற ப்ராசஸ் ஈஸியாகிறதுக்காக இந்த நார்மா பெசாலிஸை 3 ரீஜன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஆன்டீரியர் ரீஜன், மிடில் ரீஜன், போஸ்டீரியர் ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ரீஜனாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒரு லைன் மாதிரி போட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஒரு பவுண்ட்ரி மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்ல பிரிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் லைன் அப்படின்ட்டு இங்கே ஒரு இமேஜினரி லைன் வரைகிறாங்க. எங்கே அப்படின்னா எக்ஸாக்டாக திஸ் இஸ் த ஹார்ட் பேலட். இந்த ஹார்ட் பேலட்டோட போஸ்டீரியர் மார்ஜினில் ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் லைன் வரைகிறோம். நல்லா கேளுங்க, இதோட போஸ்டீரியர் லைனில் ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் மார்ஜின் வரைகிறோம். அதே மாதிரி இந்த ஃபொராமன் மேக்னம் இல்லையா, இந்த பெரிய ஓட்டை வந்து ஃபொராமன் மேக்னம். இந்த ஃபொராமன் மேக்னமோட ஆன்டீரியர் எண்டில் போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் லைன் வரைகிறோம். ஸோ இதோட போஸ்டீரியர் எண்டில் ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் லைன், இதோட ஆன்டீரியர் எண்டில் போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் லைன் வரைகிறோம். ஸோ இந்த 2 இமேஜினரி லைன் தான் இந்த மொத்த ரீஜனையும் 3 பார்ட்டாக பிரித்து கொடுக்குது. ஆன்டீரியர், மிடில் அண்ட் போஸ்டீரியர் பார்ட்டாக பிரித்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஒவ்வொரு ரீஜனாக போகலாம். ஸோ ஆன்டீரியர் ரீஜன் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெயினாக 2 ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொதல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா this is the maxillary bone இல்லையா, this is the anatomical position of skull. இது வந்து maxillary bone இல்லையா, அந்த maxillary boneல டீத்துக்காக நமக்கு ஆல்வியோலார் ப்ராசஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஆல்வியோலார் ப்ராசஸ், ஒரு கூட இருக்கும் ஆல்வியோலார் ப்ராசஸ் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே தான் டீத் வந்து இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆல்வியோலார் ப்ராசஸ் எல்லாமே ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு ஆல்வியோலார் ப்ராசஸ், அது எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னா நமக்கு ஆல்வியோலார் ஆர்ச் வந்து கிடைக்கும். அது வந்து இந்த இன்ஃபீரியர் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இன்ஃபீரியர் ஆர்ச், ஆல்வியோலார் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆல்வியோலார் ஆர்ச், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா திஸ் இஸ் த இன்சிசார் போன் இன்செர்ட் ஆகிற பாயிண்ட். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு இன்சிசார் போன் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ஃபோஸா இருக்குது நமக்கு, அதனால ஈஸியாக அதுக்கு இன்சிசிவ் ஃபோஸா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த இன்சிசிவ் ஃபோஸா. ஓகேவா? இந்த இன்சிசிவ் ஃபோஸாக்குள்ள ஒரு ஃபொராமன் இருக்குது, அதுக்கு பேர் இன்சிசிவ் ஃபொராமன். ஓகேவா? ஸோ இன்சிசிவ் டீத் இருக்க வேண்டிய இடத்துக்கு பின்னாடி ஒரு ஃபோஸா இருக்குது, தட் இஸ் இன்சிசிவ் ஃபோஸா. அதுக்குள்ள ஒரு ஃபொராமன் இருக்குது, அது இன்சிசிவ் ஃபொராமன். ஓகேவா? This is the hard palate of maxillary bone. ஓகேவா? இந்த ஹார்ட் பேலட்டுக்கு மேலே சாஃப்ட் பேலட் இருக்கும். சாஃப்ட் பேலட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஷ்யூஸ், அது நமக்கு தேவையில்லை. இங்கே போனை பொறுத்தவரையில் இந்த ஹார்ட் பேலட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த மொத்த ஹார்ட் பேலட்டையுமே 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க, ஆன்டீரியர் 2/3 அண்ட் போஸ்டீரியர் 1/3 அப்படின்ட்டு. இந்த ஆன்டீரியர் 2/3க்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா palatine process of maxillary bone. ஆக்சுவலாக இது maxillary bone தானே, நமக்கு இந்த maxillary boneோட ஒரு ப்ராசஸ் தான் இந்த இடம். ஸோ இதுக்கு palatine process of maxillary bone அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த பின்னாடி இருக்கலையா posterior 1/3, அதுக்கு வந்து horizontal plate அப்படின்னு பேர். இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு பேலட்டை ஃபார்ம் பண்ணுது, ஹார்ட் பேலட்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இதில் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா இதில் சூச்சர்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே நார்மல் வெர்டிகாலிஸில் நம்ம சூச்சர்ஸ் பார்த்தோம், கொரோனரி சூச்சர், சாக்சுவல் சூச்சர், லாம்பாய்ட் சூச்சர்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் சூச்சர்ஸ் இருக்குது. இந்த சூச்சருக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த நடுவில் போதில்ல வெர்டிக்கலாக போகுது இல்லையா அந்த சூச்சர், இந்த சூச்சருக்கு பேர் அப்படின்னா இன்டர் பேலட்டைன் சூச்சர் அப்படின்னு பேர் இதுக்கு. ஓகேவா? திஸ் இஸ் த இன்டர் பேலட்டைன் சூச்சர் அண்ட் திஸ் வில் பி த பலைட்டோ ஹரிசாண்டல் பிளேட் சூச்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் வெர்டிக்கல் சூச்சர்னு பேர் வச்சுக்கலாம், இதுக்கு ஹரிசாண்டல் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் சூச்சர்ஸ்னு நம்ம சொல்லலாம், தப்பில்லை. இதில் முக்கியமாக 2 ஃபொராமன் பார்க்க போகிறோம். என்ன ஃபொராமன் அப்படின்னா திஸ் இஸ் த கிரேட்டர் பேலட்டைன் ஃபொராமன், திஸ் greater palatine foramen and this is the lesser palatine foramen. சின்னதாக இருக்கும். this is the greater palatine foramen, this is lesser palatine foramen. இது ரெண்டும் அதே மாதிரி 2 சைடும் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் ரீஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ 3Dயில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பிரமிடல் ப்ராசஸ் ஆஃப் palatine bone. ஹார்ட் பேலட் போனோட pyramidal process அப்படின்னு இதுக்கு பேர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் த anterior part. ஸோ திஸ் இஸ் கம் டு த மிடில் பார்ட். மிடில் பார்ட்டில் நம்ம ஃபர்தராக 2ஆக பிரிக்கிறோம், மீடியல் பார்ட் அண்ட் லேட்ரல் பார்ட் அப்படின்ட்டு. ஸோ மீடியல் பார்ட் வில் பி வெரி ஈஸி. மீடியல் பார்ட்டில் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து போஸ்டீரியர் பார்டர் ஆஃப் ஓமர் போன், திஸ் இஸ் த ஓமர் போன். தென் திஸ் இஸ் த பாடி ஆஃப் ஸ்பினாய்டு போன், திஸ் இஸ் த பாடி ஆஃப் ஸ்பினாய்டு போன் அண்ட் திஸ் இஸ் த பேசிலார் பார்ட் ஆஃப் த ஆசிபிட்டல் போன். ஓகே, திஸ் இஸ் த ஆசிபிட்டல் போன். அந்த ஆசிபிட்டல் போனோட கண்டினியூவேஷன் இங்கே ஒரு பேசிலார் பார்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பாடி ஆஃப் ஸ்பினாய்டு போன், திஸ் இஸ் த பாடி ஆஃப் த ஆசிபிட்டல் bone. Okay,
தென் இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இது ரெண்டும் ஆசிஃபை ஆகி ஒரே ஸ்ட்ரக்சராக நமக்கு தெரியும். இதுக்கு அழகாக நமக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க, ப்ராட் பார் ஆஃப் போன் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் முக்கியமாக நமக்கு ஒரு டுபர்குல் இருக்கும். திஸ் இஸ் த ஃபிரிஞ்சல் டுபர்குல். நீங்கள் இங்கே கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டுபர்குல் நல்லா ஃபீல் பண்ணலாம். திஸ் இஸ் த ஃபிரிஞ்சல் டுபர்குல் அப்படின்னு இதுக்கு பேர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மீடியல் பார்ட். தென் லேட்ரல் பார்ட் போனோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக நமக்கு இந்த ரெண்டு ப்ராசஸ், திஸ் இஸ் த டிரிகாய்டு ப்ராசஸ் அப்படின்னு பேர். பி வில் பி சைலண்ட். டிரிகாய்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரிகாய்டு ப்ராசஸ் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதை திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இதில் ஆன்டீரியர் லோயர் எண்ட் அண்ட் போஸ்டீரியர் அப்பர் எண்ட்னு கொடுத்துருப்பாங்க. இது கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஸ்கல்லை இப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஆன்டீரியர் லோயர் எண்ட், திஸ் இஸ் த போஸ்டீரியர் அப்பர் எண்ட். ஓகே, ஆன்டீரியர் லோயர் அண்ட் போஸ்டீரியர் அப்பர் எண்ட். அது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா நமக்கு மசில் அட்டாச்மெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும், ஃபர்தராக படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிரிகாய்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த டிரிகாய்டு ப்ராசஸ்லேயே ரெண்டு பிளேட் இருக்கும். ஸோ இந்த சைட் உடஞ்சிருச்சு, நம்ம இந்த சைட் பார்க்கலாம். திஸ் இஸ் த மீடியல் டிரிகாய்டு பிளேட், medial pterygoid plate. This is the lateral pterygoid plate. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா medial plate of pterygoid process, lateral plate of pterygoid process. இந்த ரெண்டு பிளேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு ஃபோஸா இருக்கும். இந்த ஃபோஸாக்கு பேர் என்ன அப்படின்னா டிரிகாய்டு ஃபோஸா அப்படின்னு பேர். ஓகேவா, டிரிகாய்டு ஃபோஸா. அதே மாதிரி இந்த லேட்ரல் பிளேட் இருக்குல்லையா, அந்த லேட்ரல் பிளேட் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி டெவலப் ஆகும். இந்த ஆர்ச் மாதிரி இருக்க இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஹேமுலஸ் அப்படின்னு பேர். HAMULUS, ஹேமுலஸ் பார்ட் ஆஃப் டிரிகாய்டு ப்ராசஸ் அப்படின்னு பேர். திஸ் இஸ் த ஹேமுலஸ் பார்ட். இந்த இடத்துல நமக்கு உடஞ்சிருச்சு, ஹேமுலஸ் பார்ட் அப்படின்னு பேர். திஸ் த டிரிகாய்டு ஃபோஸா. இதில் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா இந்த ஃபோஸாவுக்கும் இந்த ஃபோஸாவுக்கும் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோஸா கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்கும், இது கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ இந்த ஃபோஸாக்கு என்ன பேருனா ஸ்கேப்பாய்டு ஃபோஸா அப்படின்னு நமக்கு பேர். ஸ்கேப்பாய்டு ஃபோஸா. ஃபோஸா, ஃபொரமன், இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஃபோஸானா ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ரெஷன், ஃபொரமன்னா ஒரு ஹோல், கெனால்னா ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த டிரிகாய்டு ஃபோஸா, திஸ் இஸ் த ஸ்கேப்பாய்டு ஃபோஸா. திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். தென் டிரிகாய்டு ப்ராசஸ் முடிஞ்சு வேறு என்ன லேட்டரலில் மெயினாக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் த கிரேட்டர் விங் ஆஃப் ஸ்பினாய்டு போன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி நம்ம நீங்கள் தம்பை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கட்டாரில் இங்கே போய் உட்காந்துக்கும் கரெக்டாக. இந்த இடம் தான் நம்ம கிரேட்டர் விங் ஆஃப் ஸ்பினாய்டு போன். நீங்கள் அப்படியே உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். திஸ் இஸ் த பட்டர்ஃப்ளை ஷேப்டு போன், ஸ்பினாய்டு போன் அப்படிங்கிறது. திஸ் இஸ் த லெஸ்ஸர் விங் ஆஃப் ஸ்பினாய்டு போன், திஸ் இஸ் த கிரேட்டர் விங் ஆஃப் ஸ்பினாய்டு போன். பட்டர்ஃப்ளை ஷேப்பில் தெரியும். இது ரெண்டு விங்கு, இது பாடி ஆஃப் த ஸ்பினாய்டு போன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்பினாய்டு போன். இந்த ஸ்பினாய்டு போனுக்கு நமக்கு டிமார்கேஷன்ஸ், பவுண்ட்ரிஸ் இருக்குது. அந்த பவுண்ட்ரிஸை வச்சு தான் இதுவரையும் தான் ஸ்பினாய்டு போன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ என்னென்ன பவுண்ட்ரிஸ் அப்படின்னா ஆன்டீரியராக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ஃபீரியர் ஆர்பிட்டால் ஃபிஷர் இருக்கும். அது ஃபிஷர் பார்க்க நீங்கள் ஆன்டீரியர்லேருந்து பார்க்கலாம். இங்கே வந்து சுப்பீரியராக ஒரு ஃபிஷர் இருக்கும், இன்ஃபீரியராக ஒரு ஃபிஷர் இருக்கும். இன்ஃபீரியர் ஃபிஷர் அண்ட் சுப்பீரியர் ஃபிஷர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இன்ஃபீரியர் ஃபிஷர் தான் நமக்கு ஆன்டீரியர் பார்டரை இங்கே ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஆன்டீரியர் பார்டர் ஃபார் ஸ்பினாய்டு போன் வில் பி த this inferior fissure, anterior border form பண்ணுது. then anterior lateral border யார் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா infratemporal crust ஃபார்ம் பண்ணுறாங்க. this is the infratemporal crust. இவங்க anterior lateral border ஃபார்ம் பண்ணுறாங்க. then posterior lateral border in the region, this is the posterior lateral region. this will be formed by squamous part of temporal bone. okay, squamous part of temporal bone. தென் இதோட போஸ்டீரியர் மீடியல் ரீஜனை யார் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் இஸ் த போஸ்டீரியர் மீடியல் ரீஜன். திஸ் இஸ் ஃபார்ம்டு பை த திஸ் இஸ் த பெட்ரஸ் பார்ட் ஆஃப் த டெம்பரல் போன். ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். திஸ் இஸ் த பெட்ரஸ் பார்ட் ஆஃப் டெம்பரல் போன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திஸ் பெட்ரஸ் பார்ட் ஆஃப் டெம்பரல் பாயிண்ட். இந்த பெட்ரஸ் பார்ட்டுக்குமே நமக்கு தனி டிமார்கேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் ஆர் த ஆன்டீரியர் மார்ஜின், ஆன்டீரியர் லேட்ரல் மார்ஜின். So this is the sphenoid bone oda anterior margin is formed by inferior orbital fissure and anterior lateral margin is formed by the infratemporal crust and posterior lateral margin is formed by the squamous part of temporal bone and posterior medial part is formed by the petrous part of temporal bone. This is very important. So these are the boundaries. நாலு boundaries பார்த்துட்டோம் இல்லையா. அதே மாதிரி சில foramens இருக்குது இந்த sphenoid boneலேயே. அந்த foramens என்னன்னு பார்த்தோம்னா first foramen will be the foramen ovale. this is the foramen ovale. ஓவல் ஷேப்பில் இருக்கனால இதுக்கு foramen ovale அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ரெண்டு சைடும் இருக்கும் foramen ovale இதுக்கு பேர். foramen ovaleக்கு பின்னாடியே நமக்கு spine of sphenoid bone அப்படின்னு ஒன்று இருக்கும். this is the spine of sphenoid bone. இந்த spine of sphenoid bone ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த spine of sphenoid boneக்கு பின்னாடியே பக்கத்திலே நமக்கு foramen spinosum இருக்கும். ஸோ ஓகே, foramen spinosum இருக்கும். ஸோ this is the foramen spinosum.
foramen spinosum. ஸோ இந்த ஸ்பைன் ஆஃப் ஸ்பினாய்டு போனுக்கு நமக்கு கிளினிக்கல் கண்டிஷன் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஸ்பைன் ஆஃப் ஸ்பினாய்டு போனுக்கு மீடியலாக காடா டிம்பானே அப்படின்ட்டு ஒரு நர்வ் போகுது. மீடியலாக காடா டிம்பானேன்னு ஒரு நர்வ் போகுது. லேட்ரலாக ஆரிக்குலர் டெம்போரல் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் போகுது. ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ். இங்கே மீடியலாக என்ன நர்வ்? காடா டிம்பானே அப்படின்னு நர்வ் போகுது. ஸோ இந்த காடா டிம்பானேங்கிற நர்வ் இந்த மீடியல் சைடாக போயிட்டு நமக்கு சப் மேண்டிபுலார் அண்ட் சப் லிங்குவல் சலைவரி கிளாண்டுக்கு சப்ளை பண்ணுது. இது ரெண்டுத்துக்கு சப் மேண்டிபுலா அண்ட் சப் லிங்குவல் சலைவரி கிளாண்டுக்கு சப்ளை பண்ணுது. இந்த லேட்ரலாக போகிற இந்த ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ், ஸோ நீங்கள் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். இங்கே தான் ஆரிக்குல் இருக்குது, இங்கே தான் டெம்போரல் போன் இருக்குது. ஸோ லேட்ரலாக போகிற ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ் வந்து பரோட்டிட் கிளாண்டுக்கு சப்ளை பண்ணுது, பரோட்டிட் சலைவரி கிளாண்டுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ இன்கேஸ் இந்த ஸ்பைன் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இல்லை நெக்ரோசிஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு நர்வுமே டேமேஜ் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு நர்வும் எதுக்கு சப்ளை பண்ணுது? சலைவரி கிளாண்டுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ செக்ரீட்டோமோட்டர் நியூரான்ஸ் அது ரெண்டுமே. ஸோ அந்த ரெண்டு நியூரானை போயிட்டு அந்த சலைவரி கிளாண்டுக்கு சப்ளை பண்ணுது. இன்கேஸ் இந்த ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அந்த நியூரான்ஸ் டேமேஜ் ஆகிடுது. டேமேஜ் ஆகிறதுனால நமக்கு சலைவரி செக்ரீஷன் வில் பி ஸ்டாப்டு. ஸோ அதனால் நமக்கு என்ன தெரியாது? டேஸ்ட்டு தெரியாது, டைஜஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதுவும் முக்கியமாக ஆன்டீரியர் 2/3 ஆஃப் த டங்கில் நமக்கு அந்த டேஸ்ட் சென்ஸ் பண்ணுற எபிலிட்டி போயிடும். இந்த போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இல்லை நெக்ரோசிஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்கும், அந்த எஃபெக்ட் இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் கண்டிஷன். அந்த நர்வ் பேர் முக்கியமாக நம்ம வச்சுக்கோங்க. மீடியலாக போகிற நர்வ் பேர் காடா டிம்பானே, லேட்டரலாக போகிற நர்வ் பேர் ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ். ஓகே, வெரி சிம்பிள். மீடியல் லேட்டரல் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் இந்த ஃபொராமன் ஓவில் பார்த்துட்டோம், ஸ்பைன் ஆஃப் ஸ்பினாய்டு போன் பார்த்துட்டோம், ஃபொராமன் ஸ்பைனோசம் பார்த்துட்டோம். அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபோஸா ஃபார் ஆடிட்டரி டியூப். ஸோ திஸ் இஸ் த க்ரூவ் ஃபார் ஆடிட்டரி டியூப் ஆர் ஃபோஸா ஃபார் ஆடிட்டரி டியூப். இது அப்படியே கண்டினியூ ஆகி தான் இங்கே எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸ் ஓப்பனிங் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸ் ஓப்பனிங் தான் இங்கே க்ரூவாக கண்டினியூ ஆகிருக்கும் அந்த டியூபுக்காக, ஆடிட்டரி டியூப்காக. ஸோ இங்கே அப்படியே கண்டினியூ ஆகி இந்த இடத்துல இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் வேறு என்ன பார்க்கலான்னா இந்த ஒரு ஃபொராமன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபொராமன். நீங்கள் பார்த்த உடனே இந்த பாடி ஆஃப் ஸ்பினாய்டு போன் அண்ட் பெசிலார் பார்ட் ஆஃப் த ஆசிபிட்டல் போனுக்கு பக்கத்திலே, ரொம்ப பக்கத்திலே இருக்க இந்த ஃபொராமனுக்கு பேர் என்னென்னா லெசிரம் ஃபொராமன். LACERUM, லெசிரம் ஃபொராமன் அப்படின்னு பேர் இது ரெண்டுத்துக்கும். ஓகேவா? தென் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா this is the carotid canal. This is not a foramen, this is the canal. ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கரோட்டிட் கெனால். ஓகே, இந்த கரோட்டிட் கெனாலுக்கும் இந்த ஃபொராமன் லெசிரமுக்கும் நடுவில் தான் நமக்கு பெட்ரஸ் பார்ட் ஆஃப் த டெம்போரல் போன் இருக்குது. ஸோ இந்த பெட்ரஸ் பார்ட் ஆஃப் டெம்போரல் போன் தான் போஸ்டீரோ மீடியல் மார்ஜின் ஆஃப் த ஸ்பினாய்டு போன் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த பெட்ரஸ் பார்ட்டுக்கே ஒரு டிமார்கேஷன் இருக்குது. அந்த டிமார்கேஷன் தான் இந்த கரோட்டிட் கெனால் அண்டு ஃபொராமன் லெசிரம். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் அப்படியே வந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஸ்டைலாய்டு ப்ராசஸ். ஓகே, திஸ் இஸ் த ஸ்டைலாய்டு ப்ராசஸ். திஸ் இஸ் த மாஸ்டாய்டு ப்ராசஸ். மாஸ்டாய்டு ப்ராசஸ் ஆஃப் டெம்போரல் போன். இந்த ஸ்டைலாய்டு ப்ராசஸ்க்கும் இந்த மாஸ்டாய்டு ப்ராசஸ்க்கும் நடுவில் ஒரு ஃபொராமன் இருக்குது. திஸ் இஸ் கால்டு ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமன். ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமன். ஸ்டைலாய்டு ப்ராசஸ்க்கும் மாஸ்டாய்டு ப்ராசஸ்க்கும் நடுவில் இருக்கிறனால அதோட பேரை வச்சு வச்சுருக்காங்க ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமன் அப்படின்ட்டு. இந்த ஃபொராமன் வழியாக நமக்கு ஃபேஷியல் நர்வ்ஸ் எல்லாமே வெளியே வருது. கிரேனியம் விட்டு ஃபேஷியல் நர்வ்ஸ் எல்லாமே இந்த ஃபொராமன் வழியாக தான் வெளியே வருது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவரை நம்ம மிடில் பார்ட் பார்த்துட்டோம். தென் கம் டு த போஸ்டீரியர் பார்ட். போஸ்டீரியர் பார்ட் எப்படி பிரியுது? ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த ஃபொராமன் மேக்னமில் ஒரு இமேஜினரி லைன் வரைகிறோம். திஸ் இஸ் த போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் லைன். This line will be divide the middle part and posterior part. Posterior part பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுற ஒரு பெரிய ஓட்டைனா foramen magnum. வேற என்ன நல்லா பெருசா தெரியுது? This is the condylar process of occipital bone. Occipital bone ஓட condylar process. Then அப்படியே கீழ வந்தீங்கன்னா this is the external occipital protuberance. This is external occipital protuberance. This will be external occipital crust. This is protuberance, this is crust. Then these are the nuchal lines. Superior nuchal line, this is the inferior nuchal line. Superior and inferior nuchal line. And sometimes we have here supreme nuchal lines also. Sometimes we have, it's not common, but some cases we have supreme nuchal line also. Okay, then இங்க பாத்தீங்கன்னா இந்த காண்டைலார் ப்ராசஸ்க்கு பின்னாடி ஒரு கெனால் போகும். இந்த கெனால் பேர் என்ன அப்படின்னா காண்டைலார் கெனால். திஸ் இஸ் ஆல்சோ கெனால். இங்கே ஒரு கரோட்டிட் கெனால் பார்த்தோம், சிசி கரோட்டிட் கெனால், சிசி நாம வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே தான் காண்டைலார் கெனால், இங்கேயும் அதே தான் சிசி காண்டைலார் கெனால். ஓகே, தென் இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜுகுலார் ஃபொராமன் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது. ஜுகுலார் ஃபொராமன் இது கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இந்த ஃபொராமன் தான் ஜுகுலார் ஃபொராமன் அப்படின்ட்டு. இப்போ இது பேர்லேயே தெரியும், ஜுகுலார் வெயின் வில் பி எமர்ஜ் ஃப்ரம் திஸ் ஃபொராமன். இன்டர்னல் ஜுகுலார் வெயின் தான் இதோட கண்டென்ட் ஆஃப் திஸ் இன்டர்னல் jugular vein will be the content of this jugular foramen. Then jugular foramen க்கு உள்ளார பாத்தீங்க அப்படினா ஒரு foramen போகும். This will be
ஜுகுலார் ஃபோரமனுக்கும் இந்த காண்டைல் ஆஃப் ஆசிபிட்டலுக்கும் நடுவில் ஒரு foramen போகும். This is not a foramen, this is also a canal. This is hypoglossal canal. Okay, hypoglossal canal. So totally 3 canal பார்த்திருக்கோம். carotid canal, condylar canal and hypoglossal canal. These two hypoglossal canal. So these are the region and this will be the jugular process of occipital bone. So this is jugular foramen, this is jugular process இது ரெண்டும். Okay, and this is mastoid bone பார்த்தோம் இல்லையா, mastoid boneக்கு பின்னாடி ஒரு foramen இருக்கு. This is the mastoid foramen. Okay, then this is the fossa. This fossa is for articulation of mandibular bone. So lower jaw வந்து upper jawோட joint ஆகணும் இல்லையா, அதுக்காக இந்த fossa இருக்கு. இந்த fossaல மெயினாக நமக்கு synovial joint இருக்கு. ஓகேவா, நம்ம ஸ்கல்லிலே மொத்தம் 6 synovial joints தான் பார்ப்போம். 3 pair of synovial joints தான் பார்ப்போம். ஸோ இது அதில் ஒன்று, இது ஒரு pair. This is the synovial type of joint between this fossa and the mandibular bone. Okay, lower jaw. Okay, mostly எல்லாமே கவர் பண்ணிட்டோம். This is the zygomatic arch of temporal bone. This is also important. So okay, almost எல்லாமே கவர் பண்ணிட்டோம். Thank you.